பல்வேறு இடங்களிலிருந்து எமது செய்தியாளர்களிடம் கள விவரங்களை கேட்டு பெறலாம். தொடர்ந்து இது போன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் இருக்கும். இருப்பினும் அது புரளி என்று தெரிய வரும். இந்த நிலையில இன்றைக்கு ஒரே நாள்ல 4 பள்ளிகள் அப்படிங்கும் பொழுது மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலும் சரி, இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சின்ன பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை தணிப்பதற்காகத்தான் சென்னை மாநகர காவல்துறை தரப்பிலும் கூட எக்ஸ் தளத்தில் ஒரு தகவல் பகிரப்பட்டது. அதுல யாரும் பதற்றமடைய வேண்டாம், மாணவர்கள் அதாவது பெற்றோர்களுக்கு உரிய ஒரு விஷயத்தை பள்ளி நிர்வாகம் கொண்டு சேர்த்திருக்கிறது. மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து செல்லலாம், யாரும் பதற்றமடைய தேவையில்லை என்ற ஒரு தகவலை வெளியிட்டது எக்ஸ் தளத்தில் சென்னை மாநகர காவல்துறை. தொடர்ந்து எமது செய்தியாளர் சோலமனிடம் பேசுவோம். சோலமன், இப்ப ஏற்கனவே எக்ஸ் தளத்துல சென்னை மாநகர காவல்துறை சொல்லியிருந்தாங்க, யாரும் இந்த விஷயத்துல பதற்றமடைய வேண்டாம். ஒரு பக்கம் சைபர் கிரைம் போலீசார் இந்த யார் இந்த நபர் அப்படிங்கிறத தேடுதல் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. எந்த கோணத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? அவர் அந்த மர்ம நபரை நெருங்க முடிஞ்சதா? தொடர்ச்சியாக சென்னையில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் மெயில் சென்றுள்ளது. குறிப்பாக டிஏவி பள்ளி, சென்னை பப்ளிக் ஸ்கூல், சனா பள்ளி, அப்புறம் டிஏவி உள்ளிட்ட பல்வேறு 10க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு தற்போது இந்த ஒரே மெயிலானது சென்றுள்ளது. அதாவது ஜோனஸ் சம்திங் என்ற மெயில் மூலமாக இந்த மெயிலானது சென்றுள்ளது. அதி பயங்கரமான ஒரு வெடிகுண்டு வெடிக்க போவதாகவும் உடனடியாக அந்த பள்ளிகளில் இருந்து குழந்தைகளை அப்புறப்படுத்துமாறும் அந்த மெயில் ஒன்று எல்லாருக்கும் அனைத்து பள்ளி நிர்வாகத்திற்கு சென்றுள்ளது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் அந்தந்த பள்ளி குரூப்புகளுக்கு ஒரு மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளது. அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா யாரும் பதற்றம் அடைய வேண்டாம், பெற்றோர்கள் தங்களது பள்ளிக்கு குழந்தைகளை அழைத்து செல்லலாம், பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்ததை அடுத்து பெற்றோர்கள் பதட்டமாக அந்தந்த பள்ளிகளில் தற்போது அவரது குழந்தைகளை அழைத்து செல்கின்றார். மேலும் பள்ளிகளில் தற்போது வேறொரு அறைக்கும் குழந்தைகள் மாற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான நிலையில் அந்த பள்ளி நிர்வாகம் வைத்துள்ளனர். இருப்பினும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அண்ணா நகர், திருமங்கலம் மற்றும் பூக்கடை, ஓட்டேரி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம், அடையார் உள்ளிட்ட பல்வேறு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பள்ளியில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் வந்துள்ளதால் போலீசார் தற்போது தீவிரமாக இந்த சோதனையில் இறங்கி ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் சைபர் கிரைம் போலீசார் அந்த மெயில் யாருடையது எனவும் அந்த நபர் அடையாளம் தெரியாத நபர் யார் எனவும் தொடர்ச்சியாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் அதிகப்படியான பள்ளிகளுக்கு இந்த மெசேஜ் ஆனது சென்றுள்ளதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த பள்ளிகளுக்கு சென்றுள்ளது எனவும் தொடர்ச்சியாக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இது சென்னை காவல்துறை தரப்புல ஒரு பதிவு ஒன்றும் பதிவிடப்பட்டுள்ளது. யாரும் பதற்றம் அடைய வேண்டாம், தாங்கள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளதாகவும் கூடிய விரைவில் அந்த குற்றவாளி கைது செய்யப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள், முன் எப்பொழுதும் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தற்பொழுது இருக்கிறது. சென்னையில் மட்டுமே 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் சைபர் கிரைம் போலீசார் அந்த மிரட்டல் விடுத்த நபரினுடைய அந்த தொலைபேசி எண்ணை வைத்து அவரை நெருங்குவதற்கான அந்த தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் காவல்துறை அவர்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவல் அனுப்பி அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்த வண்ணம் இருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.